லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வணக்கிக்கணும். இப்போ இதில் பொடியாக நறுக்குன இஞ்சி துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தோல் எடுக்கப்பட்ட கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதோட வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம சைட் பை சைடு லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்க போகிறோம். இதில் மஞ்சத்தூள், உப்பும் போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமன் ஜூஸை அதில் ஊற்றினிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம லெமன் ரைஸோட சாறு ரெடி ஆகிடும். அண்ட் ஒரு விஷயம் நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் லெமன் ஜூஸை அதில் கொட்டணும். இல்லைனா ரொம்ப புளிச்சு போயிடும் உங்கள் லெமன் சாதம். அதனால் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொட்டிடுங்க, கொதிக்க விட வேண்டாம். இப்போ நம்மளோட லெமன் சாறு தயாராகிடுச்சு. ஏற்கனவே அரிசி நாங்கள் ஆற வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி அதை ஃபேன் காற்றுல ஆற வச்சுருந்தோம். அரிசியை நல்லா ரொம்ப குலைவாக இல்லாமல், அதே சமயத்தில் அரிசியாக வேகாமல் இல்லாமல், நடுநிலைமையில் நல்லா கட்டு சோறுக்கு ஏற்ற மாதிரியே அரிசியை ஊற வச்சு அதை வடித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மிக்ஸோடு நம்ம கலந்துட்டோன்னா நம்மளோட சுவையான லெமன் ரைஸ் தயார். Let it go.